657வது படைப்பு. தலைப்பு சோர்வற்ற மனமே விழிக்கும். எழுச்சி கொள்ளாத மனம் சோர்வே அதன் குணம். இதை அறியாத பருவம் வளர்ந்து என்ன லாபம்? சுய சிந்தனையே எழுச்சிக்கான கூறு. இதை தனிமையாய் சிந்தித்து பாரு, புரியும் உனது நிலைப்பாடு. இனி தெளிந்து புரிந்து வாழ பாரு. எழுச்சி என்றாலே முழக்கம், ஆனால் அது கொள்ளக்கூடாது கலக்கம். கலக்கம் கொள்ளும் எதுவும் மனதை சோர்வுக்குள் தள்ளும். சோர்வு அடையக்கூடாது உள்ளம். சோர்வு என்பது பெரும் பள்ளம். விழிப்பே இதை புரிந்து கொள்ளும். சோர்வையும் புறம் தள்ளும். எழுச்சியின் விறுவிறுப்பே அது உண்டாக்கி தரும் சுறுசுறுப்பு. சுறுசுறுப்பு சோர்வை விரட்டும், ஆனால் சோர்வற்ற மனமே விழிக்கும். பார்க்கும் விழிகளுக்கும் கேட்கும் செவிகளுக்கும் நன்றி.